இந்த கிருஷ்ணர் வந்து நிறைய பொய் சொல்லுவார், திருடுவர். ஏண்டிமா என்கிட்ட என்ன குணம் இருக்குன்னு நீ கேட்டுட்ட. ருக்மிணி சொன்னா, யூ ஆர் வெரி வீக் இன் சான்ஸ்கிரிட் கிருஷ்ணா. ஸ்ருத்வா அகுணான், ஓ அகுணத்தை தோஷத்தை கேட்டே எனக்கு காதல் வந்துடுத்து. மாப்பிள்ளை ஏன் பிடிச்சிருக்கு, என்னமா சிகரெட் பிடிக்கிற. ஸ்ருத்வா அகுணான் புவன சுந்தர. தனுஷ் சொல்றார், பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்குங்கிறார். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா. புவன சுந்தரான மிஸ்டர் வேர்ல்டுன்னு அர்த்தம். அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கியே கிருஷ்ணா. ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வயி அச்சுதா. எழுதுறா, எனக்கு பாராத் இன்னைக்கு சாயங்காலம் ஜானவாசம் வந்து சிசுபாலனோட. ஞாபகம் வச்சுக்கோ, ஜானவாசம் எல்லாம் சிசுபாலனோட. ஜானவாசம் மெதுவாக போகணும்னா இங்கே பெங்களூர் ரோடுக்கு வந்துட்டோம். மெதுவாக வண்டி போகலட்டா உங்கள் அவினாஷி ரோடுன்னு ஒன்று இருக்கு, மெதுவாக போகிறது. அதனால் அந்த ரோடுக்கு வந்தாச்சு. சாயங்காலம் பாராத் அவரோட. ஸ்ருத்வா குணா. இந்த கல்யாணங்களுக்கெல்லாம் உபன்யாசத்தை கூப்பிடுவா. அவ சொல்லுவா, மை சில்ட்ரன் வாண்ட் டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரிச்சுவல்ஸ் தட் ஆர் பீங் பெர்ஃபார்ம். கேன் யூ சே வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜானவாசம்? ஜானவாசத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸு? மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒரு பெரிய ரேமண்டில் ஒரு பேண்ட்டை வாங்கி அவர் கொடுத்து, அது ஏதோ கம்ப்ளீட் மேன் இல்லையா அவர், அதனால் ரேமண்டில் வாங்கி புருஷோத்தமனுக்கு வந்து ஒரு வண்டியில் உட்காத்தி வச்சு அது மெதுவாக போனோம். நோ, கிவ் மீ த இம்பார்ட்டன்ஸ். என்னத்தை இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இதில் ஒன்று வைதிகெல்லாம் கிடையாது. ஜானவாசத்துக்கு என்ன மந்திரம் அது இப்போல்லாம் ரொம்ப நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுல அந்த மண்டபத்துக்குள்ளேயே பாராத் பண்ணிவிடுறோம். ஏன்னா வெளியில் போனால் எப்போ ஒரு வரும்னு தெரியாது. அதனால் வந்து மண்டபத்துக்குள்ளேயே சும்மா ஒரு குதிரையை வச்சு உட்காத்தி வச்சு அந்த குதிரையை ட்ரெயின் பண்ணி அதை உட்காத்தி வச்சு. 1960s எங்கே இருக்கக்கூடிய பெரியவாளுக்கெல்லாம் தெரியும். அப்போ அம்பாசிடர் காரில் வெளியில் அந்த ரோஜா பூலாம் ஒட்டி மாப்பிள்ளையை உட்காத்தி வச்சு யாராவது குழந்தைய பக்கத்தில் உட்காத்தி வச்சுருவா. அது மெதுவாக அந்த வண்டி போயின்னு இருக்கும். அது ஏன் ஜானவாசம் பண்ணான்னா அந்த காலத்தில் இதெல்லாம் பேக்ரவுண்ட் செக். சரி, இப்போல்லாம் நம்ம வந்து ஒரு மாப்பிள்ளை இருக்கார், ஒன்று இருக்கானா, நம்ம உடனே லிங்க்டின் போனால் தெரியுது இவா இது டிகிரிலாம் வாசிச்சிருக்கா. மியூச்சுவல் கனெக்ஷன்ஸ் வச்சு கேட்கலாம், உங்கள் காலேஜில் வாஸ்தவமாக படித்தாரா, முடிச்ச உடனே டிகிரி வாங்கினாரா, சர்டிஃபிகேட்டை பார்த்தியா, இவ்வளோ கேட்கலாம். அப்போல்லாம் என்ன பேக்ரவுண்ட் செக்குக்கு என்ன பண்ணுறது, அந்த மாப்பிள்ளையை உட்காத்தி வச்சுருவா வண்டியில். அது வெதுவாக போகும். ஏதாவது ஒரு ஆத்து மாமி, இவர் எங்கள் ஆத்துக்காரர்னா இல்லையா, அதெல்லாம் பேக்ரவுண்ட் செக்குக்காக பண்ணா. இந்த சிசுபாலனை உட்காத்தி வச்சு சாயங்காலம் பாராத். ருக்மிணி சொல்லிட்டா, கிருஷ்ணா எனக்கு இவரோடலாம் உட்கார பிடிக்கல, ப்ளீஸ் ஐ வாண்ட் டு மேரி ஒன்லி யூ. அப்போ கிருஷ்ணர் கேட்டார், நீ என்னை பார்த்ததும் கிடையாதுங்கிற, என்கிட்ட தோஷமும் இருக்குங்கிற, என் மேலே காதலும் இருக்குங்கிற, சிசுபாலனோட பாராத்துங்கிற, நான் என்னதான், வாட் ஷுட் ஐ டூ ருக்மிணி, என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. நான் ஏன் பண்ணிக்கணும்? துவயி அச்சுத, ஏன்னா நீ அச்சுதனானபடியால். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா. தொண்டரடி பொடியாழ்வார் எடுக்கிறார், ரங்கநாதரை பார்த்து அச்சுதா. சுதி, சுத்தினா அந்த வேர்ப், சுத்தினா என்னன்னா நழுவுதல், விழுதல்னு அர்த்தம். இதுக்கு ஒரு கதை சொல்கிறேங்க. எடுங்க. ஸ்ரீ மகாபாரதத்தில் பிருகு மகரிஷி இருந்தார். அவருக்கு ஒரு ஒய்ஃப் புலோமா அப்படின்னு பேர். என்ன சார் புலோமா, புலவா என்னது, புலோமா அப்படின்னு பேர். அந்த புலோமாவோட பிருகு மகரிஷி இருந்தார். அவர் கர்ப்பவதி ஆனா. இவர் வீட்டில் செய்து கொண்டிருந்த அக்னிஹோத்ராக்னியை சாட்சியாக வைத்துக்கொண்டு என் பொண்ணை பார்த்துக்கோன்னு, பத்னியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டார். அவர் வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ள ஒரு அரக்கன், ராட்சசன் வந்து இவளை கடத்தி சென்றான். கிட்னாப் ஆயிடுச்சு. இவ கர்ப்பவதியா இருக்கா. அவன் இழுத்த இழுப்புல என்ன எடுத்து, த வாட்டர் ப்ரோக். நம்ம 3 லேயர் சொல்றோம் இல்லையா, ஆம்னயான், கோரையான், பிளாசென்டான்னு. அதில் அந்த வாட்டர் ப்ளோக்னா ஆம்னயானிக் ஃப்ளூயிட் வெளில வந்துடணும். அப்படியே அவளை இழுத்த உடனே என்ன எடுத்தோ, அந்த வாட்டர் ப்ரோக் அண்ட் த சைல்ட் கேம் அவுட். அவளை இழுக்கும் போது அது அப்படியே நழுவி கீழே விழுந்துட்டு, அதையும் மீறிண்டு இழுக்கிறான். இன்னும் அந்த அம்பலிக்கல் கார்டு கூட கட் ஆகல. அதுக்குள்ள ஓடி வந்த பிருகு என்ன பண்ணார், மந்திரங்களை ஜபித்து கடத்த நினைத்த அந்த ராட்சசனை எரித்து புலோமாவை தாங்கினார். அப்போ அந்த குழந்தை கீழே விழுந்திருக்கு. கீழே நழுவி விழுந்த குழந்தை. இப்போ ஒரு 1.5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன சுதி செவன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது கீழே நழுவி இருக்கோ, நழுவுதல் ஏற்பட்டதால் இந்த குழந்தைக்கு செவன அப்படின்னு பேர் வந்தது. இது மகாபாரதம் சொல்றது.
ததஸ்ஸ கர்ப்போ நிவசத் குக்ஷௌ ப்ருகுகுலோத்வஹ ரோஷான் மாதுஷ்சுத குக்ஷேத் ச்யவனஸ்தேன சோபவத். சுதி ஏற்பட்டதால், நழுவுதல் ஏற்பட்டதால் இந்த குழந்தைக்கு ச்யவன அப்படின்னு பேர் ஏற்பட்டது. இந்த சவனர் யாரை கல்யாணம் பண்ணிட்டார்? யாராவது சொல்ல முடியும்? சவனர் யாரை பண்ணிட்டார் சார்? அவரை கேட்டாதான் சார் தெரியும். வெரி குட். பெரிய கோயம்புத்தூர்னு எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சுகன்யான்னு ஒரு பெண்ணை பண்ணிட்டார். இந்த சுகன்யா உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு தெரியாது. ஹவு டு யூ நோ சுகன்யானா? ஒரு விஷயம் சொல்றேன். இதை நான் பாரத ஸ்லோகம் சொன்னேன்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதை சொல்றா, சுந்தரகாண்டத்துல ஒரு ஒரு தம்பதியா நினைச்சு பார்க்கறா சீதை. சுகன்யா ச்யவனம் யதா, சுகன்யா ச்யவனருக்கு எப்படி கைங்கரியம் பண்ணாலோ நான் பண்ணேனே ராமனுக்கு, எனக்கு ஏன் இந்த நிலைன்னு ஒரு சுந்தரகாண்டத்துல ஒரு ரெஃபரன்ஸ் வருது. அப்படின்னா சுதி ஏற்பட்டதால், நழுவுதல் ஏற்பட்டதால் ரிஷிக்கு வந்த பெயர் ச்யவன. பெருமாளை நாம் சரணாகதி பண்ணி அவரை சரணடைந்தால் பெருமாள் நம்மளை ஒதுக்கி வைக்கிறதுல நழுவுதல் ஏற்படுவதில்லை. ச்யுத ஏற்படாததால் அவருக்கு அச்யுதன் அப்படின்னு பேர். இது எதுக்கு சார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்றேன்னா, 101வது நாமா மொய் நாமா. மொய் எழுதும்போதே 101 தானே எழுதுவோம். இது மொய் நாமா. மொய் நாமா மெய்யான நாமா அச்சுதன். இது எங்க வருதுன்னா, அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதிரச்சுதா வருதா? 101வது நாமா அச்சுதன்னா கை நழுவுதல் இல்லாதவன், அண்டிய பக்தர்களை நம்பினவர்களை கைவிட மாட்டான். நம்பினோர் கெடுவதில்லை நான்மறை தீர்ப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அச்சுதன். அப்படின்னா இந்த அச்சுதனை தியானம் செய்தால், இந்த நாமாவை தியானம் செய்தால் நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். அச்சுதாய நமஹா. அழகான திருவாய்கள் இருக்கு உங்களுக்கு. 500 பேர் இருக்கு. ஜம்முன்னு சொல்லலாம், 3 தடவை சொல்லலாம். அச்சுதாய நமஹா, அச்சுதாய நமஹா, அச்சுதாய நமஹா. இப்போ ஒரு நாமா எவ்வளவு அழகான நாமா பாருங்க. அச்சுத்தன் குழந்தைக்கு பேர் வைங்க. சைட் பை சைட் பாட்டி தாத்தாலாம் இந்த பேரெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. ஏதாவது நல்ல பேரா பார்த்து பேரனுக்கு வைக்கலாம். பெருமாள் பொறுத்து கொள்வாரா? பொறுமை இருக்கா? ஏன்னா இப்ப எங்க ஜெனரேஷன்ல இருக்கவாளுக்கு பொறுமைங்கிறது நரம்புல துளி கூட ஓட மாட்டேங்குது. பொறுமையே இல்லை. எவ்வளவு நாள் உபன்யாசம் பண்ணுவோம்? 2 மணி நேரம். ஐ கான்ட் சிட் பாட்டி. What should I do for the 2 hours? You have to keep looking at him. Party is not so good looking. How can I keep looking at him? அதான் பொறுமையே இல்லை. ஆனா பெருமாளுக்கு பொறுமை இருக்கான்னு கேட்டா பெருமாளுக்கு ரொம்ப இருக்கு. நம்மளை பொறுத்துன்னு இருக்காரு. சகிஷ்ணு. சகிஷ்ணுனா பொறுத்துப்பார். எதை பொறுத்துப்பார்? நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த தப்ப கூட பொறுத்துப்பார்.